அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம காலையில் பாலிமர்வார் ரீச் ஆனது எல்லாருமே போன விளாகில் பார்த்துருப்பீங்க, ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் விளாகில். இன்றைக்கி நம்ம பாலிமர்வாரை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. நம்ம காரை வந்துருச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேங்க. அது என்னென்னா, இந்த பாலிமர்வார் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் தான் நம்ம ரூமும் எடுத்திருக்கோம். இந்த பாலிமர்வார் ஸ்டேஷனில் இருந்து பாலி சிட்டி பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டரு உள்ளே போனாங்க. இந்த ஹோட்டலில் தாங்க நம்ம தங்கியிருக்கோம், ஹோட்டல் நியூ ஸ்டார். இங்கேருந்து பாலிமர்வார் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வெறும் 100 மீட்டருக்குள்ளேயே தான் இருக்குது. எங்களுக்கு அக்கமடேஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா 5 பேருக்கு ஏசி ரூமுக்கு 2000 ரூபா கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்னுமே சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டட் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து ரூம் எல்லாமே நிறைய கிடைக்குதுங்க. மக்களே, நீங்கள் பாலிக்கு ஏதாவது சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்குதுங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் பேசி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது, அவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் அது மூலிமாவும் பாலியை சுற்றி பார்க்கலாம், ராஜஸ்தானையும் சுற்றி பார்க்கலாம். இங்கே கவர்மெண்ட் பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக டைமிங் தாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. கூட்டமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, சார்ஜும் ஹெவியாக இருக்குது. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலியில் இருக்கிற ஓம் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம போய் ஓம் கோயிலை சுற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓம் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஆகுங்க. அவ்வளோ பெரிய கோவிலாக இருக்குது. ஓம் கோவிலுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விஸ்வகுரு ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்க. இந்த ஓம் கோயில் பார்த்தீங்கன்னா பாலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கோவிலோடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 250 ஏக்கரில் இருக்குங்க. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்திருக்கோம், வேறு யாருமே இல்லை, காலியாக இருக்குது கோவில். ஆனால் இது கட்டிட்டா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு கோவிலாக இருக்கும். நிறைய டூரிஸ்ட் போவாங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்கன்னு. இந்த ஓம் கோயிலில் பார்த்தீங்கன்னா 12 முக்கியமான சன்னதிகள் இருக்குது. அதே மாதிரி ஜெபமாலையில் 108 மணிகள் இருக்கும் இல்லையா, அதை குறிக்கும் வகையில் இங்கே சன்னதிகளும் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சன்னதியில் இன்னும் தெய்வ சிலைகளை வச்சுட்டாங்களான்னு தெரியல. நம்ம போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஓம் கோவிலை இது வரைக்கும் நாங்கள் vlog எடுக்க முடிஞ்சது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா vlog எடுக்க முடியல. காரணம் எல்லா இடத்துலையும் வேலை நடக்குது. ஸோ எங்கேயும் நம்மளை அலோவ் பண்ணலை.
இந்த ஓம் கோவிலை டிசம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வைக்க போகிறாருங்க. நாம தான் இந்த கோவிலை ஃபஸ்ட்டு விளாகே எடுத்திருக்கோம். அவர் வந்து திறந்த பிறகு விளாக் எடுக்க விடுவாங்களான்னு தெரியலைங்க. ஒன்று சொல்கிறேங்க, இந்த கோவில் மட்டும் திறந்துட்டா சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். ஏன்னா இது மட்டும் நீங்கள் பார்க்குறது இல்லை, இதுக்கு பின்னாடி எவ்வளவோ இருக்குது, நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்மளை பாலியை இவர் தாங்க சுற்றி காமிக்கிறாரு. இது நம்ம வண்டி, இவருடைய பேர் அசோக். இவர் தான் இன்றைக்கி நம்மளுடைய வண்டி டிரைவர். மக்களே, இப்போ நம்ம அடுத்ததாக ஓம் குருஜியோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கோங்க. இது ஓம் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. மக்களே, இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறது தான் பக்தி சாகர். இந்த பக்தி சாகரில் தான் அந்த குருஜி வந்து வாழ்ந்திருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம் கோவில் அமையறதுக்கு காரணங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆசிரமம் ஃபுல்லாக தர்பை புல்லாலேயே வெய்திருக்காங்கங்க. பக்தி சாகருக்குள்ள குருஜியோடைய சிலைங்க. ஆசிரமத்துக்குள்ளே சுற்றி ஒரு ஆள் கூட இல்லை மக்களே. பாருங்கள், நான் மட்டும்தான் இருக்கேன். அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர் வந்து திறந்து வச்சுட்டாருன்னா இந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் கண்டிப்பாக வருங்க. மக்களே, இங்கே பாருங்கள், இதுதான் ஓம் கோவிலோடைய மினியேச்சருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு மட்டும் உள்ளே பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இந்த பக்கமும் போக முடியல, அந்த லாஸ்ட்டும் போக முடியல, பின்னாடியே வந்து அலோடு இல்லை. நரேந்திர மோடி வந்து திறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து கற்பக விருட்சங்க. ஆசிரமத்துக்கு உள்ளே வந்த உடனே சிவனாருடைய சன்னதி இருக்குங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ளே நாமளே வந்து சிவனுக்கு அபிஷேகமும் பண்ணலாங்க. சிவன் சன்னதிக்கு முன்னாடி இன்னொரு சிவனாருடைய லிங்கம் இருக்குது பாருங்க. லிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி ஒரு லிங்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது என்னன்னு தெரியுதா? வேப்ப மரத்தோட கிளைங்க எப்படி வந்து அப்படியே சுருட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த கிளைய அந்த வேப்ப மரத்துலேருந்து வெட்டியிருக்காங்கங்க. தெரியுதா? சென்டர் பாயிண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். மக்களே, பாலியிலேருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி நடோல் அப்படின்ற இடத்த ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷாபுரா தேவியோடைய கோவில் இருக்குங்க. இப்போ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த ஆஷாபுரா தேவி பார்த்தீங்கன்னா சௌஹான் மன்னர்கள் மற்றும் கட்ச் அரசர்களுடைய குலதெய்வமாக இருக்காங்கங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சன்னதி ப்ளஸ் ஆஃபீஸ் ரூம் ரெண்டுமே இருக்குங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா,
இந்த அம்மனுடைய பேர் ஆஷாபுரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஷாபுரா தேவினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆஷா அப்படின்னா ஆசைங்க, பூரா அப்படின்றது எல்லாமே, அதாவது ஆசைகளை நிறைவேற்றும் தேவி அப்படின்றதுனால இவங்க பேர் ஆஷாபுரா தேவியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வேண்டுதலும் இங்கே நிறைவேறுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆஷாபுரா தேவிங்க. என்னங்க எல்லாரும் ஆஷாபுரா தேவியை பார்த்தீங்களா? உள்ளே வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு அம்மனுங்க. உள்ளே வெள்ளியால் ஃபுல்லாக வந்து தகடு பொருத்தியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கோவில். கண்டிப்பாக நீங்கள் பாலி வந்தால் இந்த கோவிலையும் மறக்காமல் வந்து சுற்றி பாருங்கள். கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிள்ஸில் கட்டியிருக்காங்கங்க. அவ்வளோ ஒரு அழகான வேலைப்பாடுகள் சூப்பராக செஞ்சுருக்காங்கங்க. எல்லாமே பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகணும். கோவிலுக்கு அப்படியே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதான கூட இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் வாங்கணும். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோ அங்கே இருக்கான் பாருங்க, என் தம்பி எங்கள் அப்பா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா டோக்கன் வாங்கினாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. உள்ளே எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்லாம். கோவிலோடைய பிரசாதம். நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளையும் இந்த தேவி இடத்துல சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நிறைவேறும்னு நானும் நம்புகிறேன். கோவிலுக்கு கூட்டம் வந்தபடியே இருக்குங்க. நான் வரும்போது இருந்த கூட்டத்தை விட இப்போ அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுச்சு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு லைன் நிற்கிறாங்க. இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா சைத்ரா இந்த அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் சொல்கிறாங்க. இந்த 2 மாதத்தில் மலை மேலே ஆஷாபுரா தேவிக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வீட் எல்லாம் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுறாங்கங்க. அந்த 2 மாதம் மட்டும் இங்கே அது விமர்சையாக ஒரு திருவிழா மாதிரி நடக்குதுங்க. இப்போ நம்ம ஆஷாபுரா தேவி கோவிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பலாம். நம்ம தமிழ்நாடு மாதிரி ராஜஸ்தானில் காலையில் டிஃபன் எல்லாம் கிடைக்காதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9-10 மணிக்கு தான் எந்த கடையாக இருந்தாலுமே திறக்கிறாங்க. காலையில் ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு திறக்கிறாங்கன்னா காலையில் போவா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா காக்ரா அவைலபிளாக இருக்கும். போவா அப்படின்னா அவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஷ்ஷு தால் கிடைக்கும். இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் காலையில் டிஃபனாக இங்கே சாப்பிட வேண்டியது தான். மக்களே, பாலி வரைக்கும் வந்தாச்சு. பாலியோடைய ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? பாலியோடைய ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா
குலாப் ஹல்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா ஒரு கிலோக்கு இங்கே விற்கிறாங்க. பாலிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதை வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பால்லையே செய்கிறாங்கங்க. எந்த வித கலரும் இதில் ஆட் பண்ணுறது இல்லை. அது இதோடைய இன்னொரு சூப்பர் ஸ்பெஷல். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூரோடைய ஃபேமஸுங்க ஸ்வீட் கச்சோரி. பாலியில் ஸ்வீட்டுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க. ஆனால் காலையில் சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் ரொட்டி இதெல்லாம் தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நம்ம ஊரில் நல்லா சாப்பிட்டு பழகினவங்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மற்றபடி ராஜஸ்தான் ஒரு சூப்பரான ஊருங்க. நீங்களும் பாலிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இவர் பையா வந்து பார்த்தீங்கன்னா பாலியில் ஆட்டோ ஓட்டுறாங்கங்க. இங்கே நீங்கள் ஆட்டோக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. 1800 ரூபா அதுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இங்கே இப்போ தெரியுது, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு வச்சுருக்காரு அவர். பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க, கார் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் பாலி எல்லாமே நீங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். இவங்களுடைய ஹெல்ப்பும் இருக்குது உங்களுக்கு. பாலியில் இருந்து 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ராணக்பூர் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெயின் கோவில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில். அதை தான் போய் பார்க்க போகிறோம். ராஜஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த கோவிலுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆரவள்ளி ஹில் ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. இங்கே லாக்கர் ரூம் இருக்குது. 10 ரூபா சார்ஜ் ஆகுது. 9 AM to 5 PM எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்கங்க. நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் நம்மளுக்கு தேவைப்படுங்க. கண்டிப்பாக ஒரு பைக்கோ இல்லை காரோ ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபெசிலிட்டி ராஜஸ்தானில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்க்க பார்த்தே ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் பார்த்தேன். மக்களே, இந்த ராணக்பூரில் வெறும் இந்த கோவில் மட்டும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கேம்பெயினும் பண்ணுறாங்க. நிறைய ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட் எல்லாமே உங்களுக்கு அதை அவைலபிள் பண்ணி தராங்கங்க. கோவில் பார்த்தீங்களா மக்களே, எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் இருந்து கட்டியிருக்காங்கங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆதிநாத பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலுங்க.
என்ன மக்களே, கோவில் ரொம்ப அழகாக இருக்கா? இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ராணக்பூரில் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் இந்த பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கோவிலுக்குள்ளே நிறைய சன்னதி பூட்டி இருக்குங்க. ஸோ வந்து நிறைய சன்னதி உங்களுக்கு நான் காமிக்க முடியல. இதெல்லாம் பாருங்கள் மக்களே, எப்படி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியலைங்க. எவ்வளவு வேலை இருந்திருக்கும் இதை செய்கிறதுக்கு. நாம் ஒரு சின்ன டிராயிங் வரையணுன்னாவே நிறைய தடவை அழித்து வரைவோம். ஆனால் இங்கே இந்த சிற்பத்தை எவ்வளோ மைன்யூட்டாக, எவ்வளோ பொறுமையாக, அழகாக செஞ்சுருப்பாங்க. கோவிலுக்குள்ளே சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அதான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயே மிகப்பெரிய ஜெயின் கோவிலுங்க இந்த ராணக்பூர் ஜெயின் கோவில். இந்த அழகை பாருங்கள் மக்களே. இப்போ நாம் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோங்க. ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி ஹில் ரேஞ்சோடைய டோட்டல் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். கோவிலோட வியூவும் சூப்பராக கிடைக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, தேனி கோவிலில் ஃபுல்லாக கூடு கட்டியிருக்கு. 1 2 3 கூண்டு இருக்குங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் எவ்வளோ இருக்கோ தெரியல. இங்கே வரத்துக்கு உண்டான ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா பஸ்ஸு தாங்க. பஸ் இல்லாத தான் பிரச்சனை. மேபி வந்து ராணக்பூருக்கு வேறு ஊர்லேருந்து பஸ் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே பஸ் இல்லாமல் இருக்குங்க. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. மக்களே, இதெல்லாம் எப்படிங்க செஞ்சுருப்பாங்க?
இன்றைக்கி நாம் பார்த்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளதாங்க இருக்குது. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இடங்க. அதே மாதிரி பாலி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாத்தையுமே பார்ப்போம். நம்ம ராணக்பூர் ஜெயின் டெம்பிளோட நம்ம பிளாக் எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் நம்ம ராஜஸ்தான் பாலி டூர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க. மறக்காமல் நம்ம உதயாஸ் டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம ஒரு சூப்பரான பிளாகில் சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.